எத்தனையோ புது வருஷம் போயிடுச்சு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை. அதே கண்ணீர், அதே கஷ்டம், அதே அடி உத, அதே குடியார புருஷன், அதே பிரச்சனை தான். பிரச்சனை என்னமோ மாறவே இல்லையா? வருஷங்கள்லாம் மாறிப்போச்சு. என் தலையெழுத்து எனக்கு இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது. நான் அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்களா? நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் அந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் முடிவு பண்ணிட்டார். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கணும் நீங்கள் கட்டாயம். நீங்கள் அதை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இல்லை இல்லை இல்லை, என்று காண்கிற எகிப்தியரை நீ காண்பதில்லைன்னு இஸ்ரவேலுக்கு அன்றைக்கு வாக்கு கொடுத்த தேவன். கவலையப்படாதீங்க, சூழ்நிலைகள் மாறும், கட்டாயம் மாறும். அவர் தான் சொல்கிறார், நீ கஷ்டப்பட்டு நீ ரொம்ப சோர்ந்து போயிட்ட மகனே மகளே, வா எங்கிட்ட வா, எங்கிட்ட வந்துரு, அந்த பாரத்தெல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு, நீ ஃப்ரீயாயிரு. நான் உன்னை விடுவிச்சு அதே ஜனங்க மத்தியில் உன்னை நான் உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். வா, சோர்ந்து போகாத, வா, நான் உனக்கு துணை இருக்கிறேன். உன்னை யார் விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போகவே இல்லை பார். உன்னோடு கூட தான் நான் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உன்னை நான் விடுதலை பண்ணி உன்னை ஆசீர்வதித்து உன்னை இகழ்ந்த மக்கள் மத்தியிலேயே உன்னையும் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் உயர்த்த போகிறேன். நீ வா, நீ எனக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக அந்த உலகத்தில் இருக்க போகிற. ஆகவே போனது எல்லாத்தையும் நினச்சி அழுதுகிட்டே இல்லாமல் வா, நீ ஸ்தோத்திரம் பண்ணு. வா, கொடு உன்னுடைய பாரத்தெல்லாம், உன் கண்ணீரெல்லாம், உன் கஷ்டத்தெல்லாம், உன்னுடைய துயரம், ஏன் உன்னுடைய விருப்பம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடு. நான் உனக்கு எல்லாவற்றிலையும் உன்னை ஆசீர்வதிக்க நான் காத்திருக்கிறேன். அந்த வேலை வரும் பொழுது இதை நீயே நம்பினாலும் விசுவாசியாமல் போனாலும் அதை நான் அந்த வேலையில் உனக்காக கட்டாயம் நிகழ்த்தி காட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காமல் போனாலும் சரி, கட்டாயம் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முடிவு நிச்சயமாக உண்டுங்க. உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டுங்க.